இந்த வீடியோ எதுக்குன்னா, என் பையனோட கல்யாணம் செப்டம்பர் 14ஆம் தேதி இங்கே மகாபலிபுரம் பக்கத்தில் லக்ஷ்மி கார்டன்னு சொல்கிற ஒரு ரெசார்ட்டில் ரொம்ப அழகாக சிறப்பாக இன்டிமேட் கல்யாணம்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி நாங்கள் ரொம்ப நெருக்கமான உறவுகளை அழைச்சி பண்ண கல்யாணம். அந்த கல்யாணத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்து மணமக்களை வாழ்த்த ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். The wedding was very nice, like a very simple wedding, but it was the most closest people. Like all this was a dream for me. Like இது மாதிரிலாம் கல்யாணம் நடக்குமான்னு நான் யோசிச்சிருக்கேன், but this is the first time I'm watching such a very intimate and a close wedding, like without rituals, like எதுக்கு பண்றோனே தெரியாம ritualsலாம். So making promises to each other and just having your closest people with you was very nice. It's a very nice day to remember. Hi, we're all the friends of the bride and the groom. This whole experience has actually been very, very different. ஒரு மாதிரி அன்கன்வென்ஷனலா ஒரு வெட்டிங் பார்த்த ஃபீல் இல்லை. Actually, that's what happened. It is very refreshing to see things like this happen in times like this. We're very happy for both of them and hope they have a lovely, lovely married life. All the best with both of you. All the best. எப்படி தப்பிச்சிக்க பார்த்தீங்களா எல்லாரும்? அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. திருநெல்வேலி திரு ஆதிநாராயணன், திருமதி லட்சுமி அம்மாள் மற்றும் மதுரை திரு ராமமூர்த்தி, திரு இந்திரா ஆகியோரின் பயத்தியம், சென்னை திரு மீனாட்சி சுந்தரம், திருமதி வெங்கடலட்சுமி ஆகியோரின் மகளுமாகிய திருநிறைச்செல்வி ஆனந்தவல்லிக்கும், குமரி மாவட்டம் தாழக்குடி திரு பத்மநாபன், திருமதி செல்லம்மாள் மற்றும் திருச்சிராப்பள்ளி திரு மதுசூதனன், திருமதி சாந்தி ஆகியோரின் பெயரனும், சென்னை திரு மாதேவன், திருமதி ஜெயந்தி ஆகியோரின் மகனுமாகிய திருநிறை செல்வன் சந்தோஷுக்கும் இனிதே நடைபெற இருக்கும் திருமணத்திற்கு வந்திருக்கக்கூடிய உற்றார் உறவினர் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். Hello, Santosh and Andy. So happy seeing you guys here. For all the How I Met Your Mother fans who are torn between Tracy and Robin, I'm so happy our dad got both. And this is the cutest ever. This wedding is the cutest ever, and I hope your life is also as cute and happy as this wedding. So hi Santosh, Anandi. Happy married life first of all. And I've known Santosh for a very long time. And I'm happy that he chose you, Anandi, and please take good care of him. He might be, annoying a lot of time, but he's very good at heart. And even though I don't know Anandi much, Santosh, I hope that you got a good pair for you and take care of her as well. So Santosh, all the best for your married life. Congratulations, Anandi as well. So Santosh, long time நீ மேரேஜ் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருக்க. ஸோ உன்னோட நீ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே மேரேஜ் பண்ணியிருக்க. இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலாக ட்ரெடிஷன் இல்லாமல் ரொம்பவே மீனிங்ஃபுல்லாக பண்ணியிருக்க. அண்ட் உனக்கு பிடிச்ச இன்ஸ்டன்சஸ் எல்லாமே லைக் ஹவ் ஐ மெட் யுவர் மதர், மற்றபடி நீ உன்னோட தாட்ஸ் கன்வே பண்ணுறது அவர் தாட்ஸ் கன்வே பண்ணுற மாதிரி ஒரு ஒகேஷன் மாதிரி வச்சு அழகாக பண்ணியிருக்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகைன் சந்தோஷ். பாவலர் பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய தமிழ்தாய் வாழ்த்தினை பாடி தூங்கலாம்.
அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவாள் முடித்தாள வாழ்த்துதுமே சிந்தாமணி சுடரே செங்கை செறிவளையே தந்த வடமொழிக்கும் தாயாகி நின்றவளே சிந்து மணப்பரப்பில் சிற்றில் விளையாடி முந்தை எகுபதிய மூத்த சுமேரியத்தார் செந்திருநாவில் சிரித்த இளங்கண்ணி சிந்தும் கலை வடிவே சீத்த கடற்கோளில் நந்தா கதிரொளியே நாடகத்து பண்ணியலே வந்த குடிமரபோர் வாழ்த்தி வணங்குவமே வந்த குடிமரபோர் வாழ்த்தி வணங்குவமே. அலைப்பாயுதை படம் வந்து 2000 வந்துச்சு அப்படிதாங்க சார். அதுக்கு உங்க ஊர் மொழியிலே சொல்லிடுறேன். ஒரு வியாழவட்டனுக்கு முன்னாடியே அதை நிகழ்த்தி காட்டின மணமகனுடைய தந்தையார் திரு மாதேவன் அவர்களையும் மணமகனுடைய தாயார் அக்கா திரு ஜெயந்தி அவர்களையும் மேடைக்கு வைக்கிறோம். மணமகளுடைய தாயார் திரு வெங்கடலட்சுமி அம்மா அவர்களை மேடைக்கு சைவ சமய குறவர்கள் சொற்றுணை வேதியன் அப்படின்னு சிவபெருமான சொல்லி அழைப்பாங்க. அதே மாதிரி ஒரு இல்லறம் ஏற்று ஒரு புது வீட்டில் குடியேறக்கூடிய மணப்பெண்ணுக்கு எப்படி தொற்றுணை வேதியன் குறவர்களுக்கு சொந்தமானானோ அது மாதிரி நாத்துணையார் அவங்க தான் முதல் துணையா இருப்பாங்க. இப்ப நாத்துணையார் மணப்பெண்ணை அழைத்து வருவார்கள். அப்படி தன்னுடைய செல்வமாகிய இல்லத்து பெண்ணை வந்து மைத்துணர்னு நீ சொல்றாங்க. அழியன் அப்படிங்கிறதா சரியான சார் அடிக்கடி சொல்லுவாரு. மணமகனை அழியன் மேடைக்கு அழைப்பு. கண்டதும் காதலா அப்படிப்பாங்க. கண்டுதாங்க காதல் வரும். காணாத காதல் திரையில வந்து எல்லாரும் சொல்லி திரைத்துறையிலே இருந்த பையன் அந்த பையனுக்கு நல்லா தெரியும். யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் முந்தையும் எம்முறை கேளி யாரும் நீயும் எவ்வழி அறிதும் செம்புல பயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே. இது குறுந்தகை. அப்படியான ஒரு களவு வாழ்க்கையை கடந்து முண்டக உன் பணி மாமலர் நூழரு முத்தின் காலொடு பாரி துறைதொரும் பறக்கும் தூமணச் சேர்ப்பனை யானும் காதலின் யாயும் நனி வெய்யல் எந்தையும் கொடியர் வேண்டும் அம்பல் ஊரும் அவனொடு மொழிமே
அதாவது சங்க காலத்தில் காதலர்கள் கலவு நிலையில் இருக்கும்போது அலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள பற்றி அதிக விதமாக பேசுறதுன்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் கூடுதலாகி ஆண்கள் அந்த நேரத்தில் தான் தோழி சொல்கிறா, நற்றாயும் நானும் வந்து அதே மணப்பெண்ணுக்கு தானே உனக்கு மனம் முடிக்கிறதா முடிவு பண்ணிட்டோம், ஏன் வருத்தப்படுறேங்கிற பாட்டு. அதே மாதிரி அலர் அதிகமாகி ஆண்கள் வந்து அவர்களும் காதல் திருமணம் செய்தவர்கள் தான். தம்பியும் அதே வழியில் தான் காதல் திருமணம் செய்கிறாரு. அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மாப்பிள்ளையோட பெரியப்பா நான் முத்துக்குமார் சாமி சொன்ன மாதிரி என் தம்பி கல்யாணம் காதல் கல்யாணம் தான். ஆனால் யாருக்குமே தெரியாமல் நடந்தது. எங்களுக்கு யாருக்குமே தெரியும். எனக்கு முன்னாடியே என் தம்பி கல்யாணம் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த கல்யாணம் என் பெற்றோர் சமூகத்தோடு நடக்கிற ஒரு கல்யாணங்கிறதுனால எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த காலத்தில் அந்த கல்யாணத்தை வந்து ஏற்றுக்கிறதா வேணாமாங்கிற ரெண்டு பக்கம் உள்ள பெற்றோர்களுக்கும் ஒரு தயக்கம் இருக்கும். இப்படி ரெண்டு பேரும் எல்லாத்துக்கும் முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் சமூகத்தோடு நடந்ததுனால எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு திருமணமாக நடந்திருக்கு. இது ஒரு வித்தியாசமான ஒரு தமிழ் மரபுப்படி நடந்த ஒரு திருமணம். எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். எங்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். செல்வி உமா சந்தோஷமாக வரலாமா? இப்படி அவர்கள் கொடுத்த காதல், இந்த தலைவி ஒரு காதலால் பாடும் பாட்டு குறுந்தொகையில் இருக்கு. செல்வி உமா அவர்கள். நிலத்திலும் பெரிதே வானிலும் உயர்ந்தன்று நீரினும் அளவின்றே. நிலத்தினும் பெரிதே வானிலும் உயர்ந்தன்று நீரினும் அளவின்றே. காதல் கருங்கோல் குறிஞ்சி பூ கொண்டு பிறந்தே இலைக்கும் நாடனோடு நட்பே. இப்படியாக அவர்கிட்ட தலைவருடைய காதலாக மலர்ந்து இன்று மன்றலிலே அவர்களுடைய திருமணம் இனிதாக நடைபெற இருக்கிறது. முதற்கண் மணமக்கள் உறுதியேற்பு. தேங்க்யூ எல்லாருக்கும் வந்ததுக்கு. ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ்ஸ், க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் கூப்பிட்டோம். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். அண்ட் எல்லாரும் ப்ரெசன்ஸ்லேயும் ஐ வாண்ட் டு சே டூ திங்ஸ் டு யூ. ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் யூ ஃபார் கம்மிங் இன் டு மை லைஃப் அண்ட் கம்மிங் டு Eco Park and not leaving that day. And thank you for making the call. Anyone can love anyone, but you love me the way I deserve to be loved and I want to be loved. Thank you for that. The way you love me makes me love myself more than I've ever loved myself. சினிமாவில் சொல்லுவாங்கல்ல, நீ இல்லாமல் வந்துட்டு வினோவில் இருக்கவே முடியாது. I thought it was all like dialogues and everything until we started, getting into a relationship, and I felt like I could actually not live without you, not function without you. So thank you for making me feel that. Thank you for making me know how it is to have that kind of a relationship. I never knew life can get this happier. ஒரு பார் இருக்கும்ல, that was இப்போதான் தெரியுது, that was way too low. You have set the standard so high and nobody can ever come close to that. And thank you for being my best friend, before being boyfriend and everything. Thank you for always being there for all these 6 years. And the rest of the days that I'm going to spend with you definitely are the best part of my whole life. Life feels more worthy to live with you. Otherwise, it actually wasn't feeling that good. For someone who needs to plan every single detail of their life down to the dot, ஒரு அன்சர்டைனான லைஃப்பை தைரியமாக அவங்க கூட ஹாப்பியாக இருக்கலாம்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் you have given to me. That actually means a lot to me. It gives more purpose. Thank you for that. And thank you for being my past, present and future. And I want to make some promises. First, I promise to be your best friend more than I can be your wife or your girlfriend. I always want to be your best friend. I'll always be there for you no matter what. I promise to make you my top priority. You will be the most important thing and nothing is going to come close to that ever. And I promise to share all your baggages
irrespective of the size. And to love you even when I hate you, even when I'm mad at you, even when you're really, really annoying. I promise to love you and to never let go of your hands in any situation. Whoever comes and goes, whatever happens, I'm never letting your hands go after this. There's no way. And to sit down and talk and sort everything out, and I'll not stop doing the drama that I can't stop. And to love you like I've loved you in 2019 and after that but I promise it's not gonna go down. To always love you teeny tiny bit more than you love me. Walked 1,000 roads to find your light. Through storms and shadows, you were my side. Every step. Hi. First, thanks for coming into the life. நான் ப்ராமிசஸ்க்கு வரேன், பட் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். உனக்கே தெரியும், பொதுவாக எந்த ஒரு சோஷியல் கன்வென்ஷன்லேயும் பெருசாக நம்பிக்கை இல்லாத ஒரு ஆள். கல்யாணம் பண்ணணும், வீடு கட்டணும், செட்டில் ஆகணும், இல்லை எல்லாத்துக்குமே ஒரு 1000 ரூல்ஸ் இருக்குது. அதெல்லாம் சிக்கிடக்கூடாதுன்னு தப்பி ஓடிக்கிட்டே இருந்தேன். இதுக்கு காரணம் வந்து கல்யாணத்துக்கு மேலே இல்லாத நம்பிக்கையோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, அந்த ரூல்ஸ் மேலே இல்லாத நம்பிக்கை தான். அந்த ரூல்ஸ் வந்து ஏதோ நம்மளை வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு நம்மளாக இருக்க விடாத ஒரு ரூல்ஸாக இருந்த மாதிரி ஒரு தயக்கம். அதனால தான் தப்பி ஓடிட்டு வந்தேன். பொதுவாக எல்லோரும் சொல்லுவாங்க கல்யாணம்னா 2 குடும்பம் ஒன்றா சேர்றது அப்படின்னு. எனக்கு அப்படி நம்பிக்கை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம்னா 2 பேர் சேர்ந்து ஒரு குடும்பத்தை உருவாக்குறது. அந்த குடும்பத்தில் அந்த 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற சுகம், துக்கம், காதல், கடமை எக்ஸட்ரா எல்லாமே அந்த 2 பேரோட விருப்பத்தையும், அவங்க 2 பேரோட ஃபீலிங்ஸையும், அவங்க 2 பேரோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதையையும் உள்ளடக்கி பகிர்ந்து வாழ்கிறது தான் கல்யாணம் நான் நம்புகிறேன். இத்தனை நாள் கல்யாணம் வேணாம் அப்படின்னு நான் விலகி ஓடினது இதுக்காக தான். இந்த நம்பிக்கையை புரிஞ்சு அதே நம்பிக்கையோட இருக்கிற இன்னொருத்தரை தேடித்தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பொதுவாக பாதை எதுன்னு தெரியாமல் தப்பான வழியில் போய் டெஸ்டினேஷனை மிஸ் பண்ணுவாங்க. டெஸ்டினேஷனையும் பாத்தையும் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு எங்கெங்கேயோ போயிட்டு இருந்தேன் இவ்வளோ நாள். ஆனால் கடைசியாக ரைட் டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டேன். பட் இது கடைசி டெஸ்டினேஷன் இல்லை, இதுதான் ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன். ஏன்னா இப்போ நான் பண்ண போகிற ப்ராமிஸ் எதுவும் இன்றைக்கி ஒரு நாளுக்காக பண்ண போகிற ப்ராமிஸ் இல்லை. பிகாஸ் வெட்டிங் இஸ் இட் அபவுட் ஒன் சிங்கிள் டே, இட்ஸ் அபவுட் அ லைஃப் டைம். இந்த டெஸ்டினேஷன்லேருந்து அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போகிற ஜேர்னி அது. ஆனால் இனிமேல் நான் அதை தனியாக போக போகிறதில்ல, உன் கூட சேர்ந்து போக போகிறேன். இந்த கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் பார்த்துப்பேன். இந்த கண்ணில் ஆனந்த கண்ணீரை தவிர வேறு எதுவும் வரக்கூடாது. 100 வருஷம் கூட வாழணும். உனக்கு நான் தான் குழந்தை, எனக்கு நீ தான் குழந்தை, இதெல்லாம் இல்லை, இந்த சீன்லாம் கிடையாது, சரியா? Because I believe these are like too much of a fairy tale promise. ஒரே ஒரு ப்ராமிஸ் தான் உனக்கு. I want to assure you that you won't be alone anymore. அழுதாலும், சிரித்தாலும், காதலிச்சாலும், சண்டை போட்டாலும், சேர்ந்தாலும் நீ எதையும் இனிமேல் தனியாக பண்ண மாட்டேன். பண்ண வேண்டிய கட்டாயமும் அவசியமும் உனக்கு வராது, வரவிட மாட்டேன். இனி நீ ஒரு தனியான ஆளாக இருக்க வேண்டியதில்லை. தட்ஸ் மை ஒன்லி ப்ராமிஸ். ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், கல்யாணம், வீடு, லைஃப்பில் செட்டில் ஆகுறது, இது எல்லாத்துக்கும் எனக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான்.
none of these is a material to me. To me, marriage is a person. To me, life means a person. To me, home means a person. And that person is you. You are my person. And I want to be your person. நானும் உனக்கு அப்படி தான் இருக்கேன், கடைசியாக அப்படி தான் இருப்பேன். That's my promise for now and forever. And last but not least, ட்ரேசியா ராபினா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இது உங்கள நிறைய பேருக்கு அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டாக இருக்கும். பட் இங்கே 2 பேருக்கும் உள்ள கான்டெக்ட் இருக்குது, கொஞ்சம் பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரேசி ராபின் அப்படிங்கிறது சாதாரண 2 பேர் தான். பட் எனி பர்சன் இந்த வேர்ல்ட் அவங்களுக்கு 2 சாய்ஸ் வரும். அவங்க வாழ்க்கையை வந்து கடைசி வரைக்கும் ஒருத்தர் கூட சேர்ந்து பகிர்ந்துக்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஒருத்தர் யாராக இருக்க போகிறாங்க அப்படின்னு. ஸோ இந்த ட்ரேசி ராபின் 2 பேரில் ஒருத்தர் வந்து இஸ் த பர்சன் ஹூ கம்ப்ளீட்ஸ் யூ. த அனதர் ஒன் இஸ் த பர்சன் whose life completes your life. So it's a very complicated question. பதிலே இருக்கு. ஸோ ட்ரேசியாக கிடைக்கிறது ஒருத்தரோட லைஃப்பில் ஒரு ரேரான விஷயம். அதை விட ரேரான விஷயம் அவங்களுக்கு அவங்களோட ராபின் கிடைக்கிறது. பட் இருக்கிறதுலே ரேரஸ்டான விஷயம் 2 பேருமே ஒரே பர்சனில் கிடைக்கிறது. ஸோ யுவர் போத் மை ட்ரேசி அண்ட் மை ராபின். I love you. வாசிப்பாக நினைச்சேன், வாசிக்கிறேன். இங்கு வந்திருக்கக்கூடிய எனது அக்காக்கள் சார்பாகவும் எனது மாமாக்கள் சார்பாகவும் அன்னிகள் மதனிகள் சார்பாகவும் சொல்லிக்கிறேன். இந்த மணமக்களுக்கு இப்படிலாம் நாங்களாம் எதுவும் உறுதிமொழி ஏற்கலைன்னாலும் அத்தனை கஷ்ட நஷ்டத்துலேயே நாங்கள் வந்து ஒன்றாக இருந்திருக்கிறோங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அப்படி வாழ்ந்தவங்களுடைய வாழ்த்துக்களோட தான் அவங்க திருமணம் நடைபெறுகிறது. அதனால் நீங்கள் நீடூழி வாழணும். பொண்ணு மூலியமா எங்களுக்கு அறிமுகமானவர், நல்ல பையன். அவர் வந்து ரொம்ப நாளாக கல்யாணம் பண்ணாமல் இருந்தார். அவர் பேசுனதை வச்சு சொல்கிறேன். இப்போ கல்யாணத்தில் இறங்கியிருக்காரு. நல்லபடியாக வாழணும்னு வாழ்த்துறோம், மனசார வாழ்த்துறோம். அன்பு தவப்புதலன் சந்தோஷ் மருமகள் ஆனந்தவல்லி நலமுடன் வாழ பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். என்னுடைய பொண்ணு ராஜலட்சுமி மூலமாக இவங்களை அறிமுகமானார். இவர்களுடைய சிந்தனை எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 8 வயசுலேருந்து புக்கு படிக்க ஆரம்பிக்கிறேன், தமிழ் நாவல். ஆனாலும் சந்தோஷ் அவர்களுடைய ஒரு அறிமுகமான ஒரு புத்தகம் என் கைக்கு வந்தது. அதை படித்து அறமகிழ்ந்தேன். காதல் கத்திரிக்காய் மல்லி, அந்த புக்கில் இருந்து அவங்களுடைய தமிழ் ஆளுமையை தெரிந்து கொண்டேன். அது மாதிரி நல்லபடியாக வாழ்க்கை வாழணும். விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப் போத் ஆஃப் யூ. மணமகனுக்கு வாழையை வைப்பார். மணமகனுக்கு அடுத்த நிகழ்வாக இளையணி அணிவித்தல். எல்லா திருமணத்திலையும் இப்போ அதுவும் நடைமுறையில் தாலி கட்டினோடனே எல்லாம் பறந்து போயிடுறாங்க. அப்படி எல்லாரும் பறந்து போகக்கூடாதுன்னு தான் இந்த தம்பதிகள் வந்து ரொம்ப தொலைவில் கூட்டு போனால் நம்மளை வச்சிருக்காங்க. நம்மளே நினைச்சாலும் திருமணம் நடந்தோன்னு ஏற்று ஓட முடியாது. அடுத்த நிகழ்வு மங்கள இளையணி அணிவித்தல். இது மணமக்களுடைய
பெற்றோர்கள் எடுத்து கொடுக்க மணமகன் மணமகளுக்கு செய்வார். நவீன திருமணம் அனைவரும் கணவரை எழுப்பி அவர்களுக்கு வாழ்த்து சொல்லலாம். வேகமாக கணவரை I am Glinda. And I'm Soumya. And I'm Ammo. Karani. We are all here to celebrate the union of Anandi and Santosh. So ரொம்ப ஆனந்தமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க யாராவது ஏதாவது சொல்லலாம். Actually, we were very happy for them. We were waiting for this moment. I've known Santosh for 10 years. சந்தோஷ் கூட இருக்கும்போது எப்பயுமே சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ ஆனந்தியோட லைஃப் இஸ் சார்ட்டட். நான் சொல்லிடுறேன். அடுத்த நிகழ்வை பற்றி மணமகனுடைய தந்தையார் 12 மரபில் ரொம்ப காலமாக இருந்த முக்கியமான ஒன்று திருமண கண்ணிக்கு இந்த கணையாளி அணிவித்தல்னு சொல்லுவோம். நம்ம தாலியோடு எல்லாருமே நிறுத்திட்டோம். அதனால் அந்த பழைய இதை வீட்டை எடுத்துகிட்டு வர்றது மாதிரி இந்த கல்யாணத்தில் இந்த கணையாளியை கொடுக்குறோம். கணையாளிங்கிறது வெறும் மோதிரம் இல்லை, இது தாலிக்கு இணையானது. அனைவருக்கும் நெல் மணிகள் வழங்கப்படும். மணமக்கள் இருவரும் உங்கள் அருகிலேயே வந்து உங்களுடைய ஆசையை பெற்றுக்கொள்வது தெரிவிக்கிறோம். அதனால் கையில் பத்திரமா வச்சிருங்க. மணமக்கள் இறங்கி வருவாங்க. மணமகள் மணமகன் வேற மாதிரி சொல்லிடுறாங்க. ஐம் பத்மா. என் பொண்ணோட கல்யாணத்துக்கு எல்லோரும் வந்திருந்து நல்லபடியாக அவளை நல்லா மேக்கப் பண்ணி கல்யாணத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்தது எங்களை எல்லோரும் சந்தோஷப்படுத்தினது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வெரி ஹாப்பி. Thank you. Thank you. Thank you. Thank you. சுகுமார். Thank you. ஓகே. கண்ணா. Thank you. ஹாப்பியா இருக்கணும். Thank you. ரொம்ப சந்தோஷம். Thank you. நடுவுல கல்ல தண்ணி கொட்டிட்டு நான் thank you. நடுவுல கல்ல தண்ணி கொட்டிட்டு நான் thank you. கூட நீ தலையில போட இருக்கறானே. நிறைய இருக்கேன். பரவாயில்ல. நான் தேங்க்யூ.
சாப்பாடு வந்து நாங்கள் கமலாம்பா கேட்ரிங் தான் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். காலையிலையும் சரி மத்தியானமும் சரி ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஒரு 80s வந்து நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணோம். அப்போ லவ் பண்ணதை வீட்டிலேயே சொல்ல முடியாது. அப்போ 80ஸை பற்றி எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப சிக்கலான டைம் அது. அதனால் பெருசாக வீட்டுக்கெலாம் தகவல் சொல்லாமல் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போய் சேர்ந்து அந்த கல்யாணத்தை முடிச்சிட்டோம். கல்யாணம் முடித்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் அது வீட்டுக்கே தெரியும். அப்புறம் வாழ்க்கை அப்படியே படிப்படியாக ஓடி பையனும் பிறந்துட்டான். இப்போ காலம் ரொம்ப மாறி போச்சு. அதனால் நாங்கள் பொண்ணு பார்க்கும்போதே அவன் சொன்னால் நானே பார்த்துக்கிறேன், இல்லாட்டி கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கும். அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு வந்து ஒரு பொண்ணு இருக்குது, கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு, ஏன்னா எந்த சிக்கலும் எங்களுக்கும் இல்லை அவனுக்கும் இல்லை. ஸோ டக்குன்னு அது ஒரு 4-5 மணி நேரத்தில் ஒரு கல்யாணத்துக்கான மொத்த பிளானும் முடிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் அதை டெவலப் பண்ணால் தான் கொஞ்சம் மெல்ல மெல்ல ஒவ்வொன்றே அரேஞ்ச் பண்ணி அப்போ முதல்ல நாங்கள் முடிவு பண்ணது வந்து கஜகஜான கூட்டம் கூட்டிக்க வேணாம், ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை மட்டுமே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். எல்லோரும் பேசினா அதுதான் சரியாகவும் இருந்துச்சு. நான் கூப்பிட்ட எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் இது புதுசாக தான் இருந்திருக்கும். இந்த கல்யாணம் நடந்த முறை எல்லாமே ரொம்ப புதுசாக தான் இருந்திருக்கும். ஏன்னா எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக ஒரு கல்யாணம். ஈவன் வந்து நல்ல நேரம் அது போயிடுச்சு வந்துடுச்சுங்கிற கூட நாங்கள் யாரும் அதை பற்றி கவலைப்படல, அந்த டென்ஷனும் இல்லை. வந்தால் எல்லோரும் வந்தாங்க, எல்லோரும் காலையில் சாப்பிட்டாங்க, கல்யாணம் முடிஞ்சது. அவங்க எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்கிறோம். நீ உன்னோட சந்தோஷத்தை பற்றி நீ தான் சொல்லணும். எங்கள் லைஃபு நிறைய அப்ஸ் அண்ட் டவுன், நிறைய இதெல்லாம் பார்த்து அவன் எங்கள் கூடயே இருந்ததெல்லாம் பார்த்ததுனால அவனுக்கு நல்ல லைஃபோட இது தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவன் எப்பயுமே அவனோட அந்த கல்யாண வயசு வரும்போது எல்லா பேரண்ட்ஸும் ஆசைப்படுற மாதிரி கல்யாணத்தை பற்றி நான் பேச ஆரம்பித்தேன். அப்போவுமே அவன் டிலே பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்போ தீர்மானமாக சொல்லிட்டான், இந்த மௌன ராகம் மாதிரி இன்றைக்கி ஒரு பொண்ணை பார்த்து நாளைக்கு நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், என்னை புரிஞ்சுக்கணும், நான் பார்க்கணும், எனக்கு தெரிஞ்சு என்னை புரிஞ்ச ஒரு பொண்ணாக இருந்தால் தான் கல்யாணம் பண்ணுவேன், நீங்கள் பார்க்காதீங்கம்மா நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னா. அதை மாதிரியே திடீர்னு ஒரு நாள் வந்து சொன்ன உடனே நாங்கள் பார்த்தோம். இப்படி பொண்ணு பார்த்துட்டேன்னு சொன்னால் அந்த பொண்ணை பார்த்தோம். அடுத்தது டக்குன்னு அடுத்தது எங்களுக்கு பிடிச்சிருச்சு, எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. அப்புறம் அது எப்படி நடத்துறதுன்னு ப்ரொசீட் பண்ணலாம். அவன் விருப்பம் மாதிரியே இந்த கல்யாணத்தை பிளான் பண்ணி அவன் நினச்ச மாதிரியே பண்ணிட்டான். எங்களுக்கும் ரொம்ப திருப்தி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமாக பல்லாண்டு வாழணும்னு வாழ்த்துக்கிறேன். முக்கியமாக இதில் நான் ஒன்று சொல்ல விட்டுட்டேன். அதாவது இந்த முடிவை வந்து அவன் எடுத்தான். நாங்கள் ஏற்கனவே அந்த மாதிரி கல்யாணம் பண்ணியிருந்தோம், அதனால் எங்களுக்கு அது ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் பெண் வீட்டுக்கு அது எந்த அளவுக்கு ஈஸியாக இருந்திருக்கும்னு தெரியல. பட் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, அவங்க ஃபேமிலிலேயும் எல்லோரும் வந்திருந்தாங்க. எங்கள் ஃபேமிலிலேயும் அதே மாதிரி எல்லாருமே ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க. யாருமே வந்து இதில் எந்த கேள்விகளோ எதுவுமே இல்லை. ஏன்னா கல்யாணம் வந்து வழக்கமான ஒரு நடைமுறையில் கூட இல்லை. ரொம்ப எளிதாக 2 பேர் அவங்க இஷ்டப்பட்டு கட்டிக்கிற மாதிரி அதை ரொம்ப ஈஸியாக எல்லோரும் எடுத்துகிட்டு சந்தோஷமாக சாப்பிட்டு விருந்து சாப்பிட்டு கிளம்புறாங்க. ஸோ மொத்தத்தில் இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே. ரொம்ப வந்தவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.